பரம்பரையாக பேரன் பூட்டன் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். தமிழ் வைத்தியம்தான், ஆயுர்வேதம் தமிழ். நான் 62ஆம் ஆண்டு ஆயுர்வேத கல்லூரியில் பயிற்சி பெற்று எந்தெங்கிற பரம்பரை முறையோடு நான் அதை நடத்தி கொண்டு வருகிறேன். கூடுதலாக எல்லாருக்கும் நாங்கள் பரம்பரை வாதத்துக்கும் வைத்தியம் செய்கிறாங்க. ஆனால் கூடுதலாக குழந்தை பிள்ளைகள் தேடி வர்றபடியால் குழந்தை பிள்ளைகளை தான் பார்க்கறது கூட. அவர்கள் அந்த பிறந்த அடுத்த நாள்ல இருந்தே கொண்டிருவாள் கிரந்தி கண்டி இல்லை. அப்ப அவை அந்த கிரந்தி வைத்தியம் செய்யறதுக்கு விருப்பப்பட்டு வாரது. கூடுதலாக வடமராட்சி பகுதியில் மட்டுவில் சிறசாலை சாவச்சேரி குக்குவில் கூண்டாவில் அகதியாக இருந்தபோது அவைகள் அந்த நான் செய்கிற மருந்து முறைகளை பார்த்து அவர்கள் தாங்களாகவே தேடி என்ன வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் ஆஸ்பத்திரியிலே ஆட்டி நீடிச்ச வருத்தமாயிருந்தால் திரும்ப எங்களிடம் கொண்டு வருவார். கொண்டு வந்தால் நாங்கள் தமிழ் வைத்தியம் தான் கூடுதலாக செய்கிறது. சில பிள்ளைகளுக்கு அந்த அவர்கள் ஆங்கில மருந்துகள் சிலர்கள் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதையும் கொடுத்து எங்கட மருந்தையும் கொடுப்போம். அதாலே ஒரு விக்கினம் கிடையாது. நாள் செல்ல அவைகள் பூரண சுகமடைகிறார்கள். மற்றவர்களுக்கு இந்த அவியல் அது எல்லாத்துக்குமாக நாங்கள் தலைக்கு பரம்பரை எண்ணெய் ஒன்று, அது பிறந்த அடுத்த நாள்ல இருந்து சளிக்கு எப்பவும் வைக்கலாம், நடிச்சாமத்திலையும் பூசலாம், உச்சிக்கும் தடவலாம். கூடுதலாக நாங்கள் குழந்தை பிள்ளை வைத்தியத்தை தான் நாடுறோம். இந்த மருந்து பொருட்கள் மூலிகைகள் கூடுதலாக மூலிகைகள் சிறு பிள்ளைகளுக்கு கடன் மருந்துகள் பாவிக்க இயலாது. அப்போ மூலிகைகள் அரைச்சி உருட்டி குடிசையாகி பாவிக்கிறோம். குழந்தை பிள்ளைகளுக்கு எவ்வாறான வருத்தங்களுக்கு நீங்கள் கூடுதலாக எல்லா வருத்தத்துக்கும் செய்வோம். அப்படி செய்யற கிளப்பு தச்சமே உங்களாலேயே இல்லாது வயிற்றோட்டம் வந்து பிள்ளை கூடுதலாக வயிற்றாலை அடித்து களைச்சி விதண்டால் உடனடியாக பார்த்த உடனேயே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுமதிக்க சொல்லி விடுவோம். மற்றது அதிகமாக ஆஸ்பத்திரியை காட்டி நீடிச்ச வயிற்று வருத்தமாக இருக்கிறபடியால் குழந்தை பிள்ளைகளுக்கு அவர்கள் இங்கே கொண்டு வருவார்கள். காட்டி சரி வரையில்லை என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் கொடுத்து அதை திருப்திப்படுத்திக் கொள்ளுவோம். இந்த மருத்துவ முறை பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம். எங்கட பரம்பரையில் இன்னும் 2 பிள்ளைகள் ஆயுர்வேத கல்லூரியில் படித்து இன்னும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பரம்பரை இதுக்கு போயில்லை. பரம்பரையாக இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயில்லை, இன்னும் முடியலை கோர்ஸ். அதோட அதிகமாக நாங்கள் தமிழ் குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊசி போடுறதும் இல்லை. அப்போ அதாலே அவர் அந்த ஊசி போடாதால எங்கிற வைத்தியத்தை கூடுதலாக நாடுறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு ஊசி போட்டோன்னா தாங்க மாட்டார்கள். அப்படியான அந்தரத்தில எல்லாம் கொண்டு வருவார்கள். நாங்கள் 50ஆம் ஆண்டிலிருந்து சொந்த ஊராகிய பரத்துறையிலிருந்து விழிக்கிட்டு புட்டளை புள்ளியாவிலடி, பதிரி, இரும்பு மதவடி இப்படி இடங்கள் மாறி எங்களை சில புஸ்தகங்கள் ஏடுகள் எல்லாம் அலுக்குலைஞ்சு தொலைந்து போச்சு. 50ஆம் ஆண்டுல இடம் இருந்தீங்களா? 58 அந்த இது. அப்போ எங்களோட சொந்த ஊர் பரத்துறை. நான் மறைவண்ணினது பதிரியில். இப்போ தற்சமயம் ஆச்சரியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருந்தால் வைத்தியம் செய்கிறோம். பதிரியில் சொந்த இடம் நான் வைத்தியம் செய்கிறோம். வேற என்ன சொல்றோம்? அது முந்தி என்றால் 70 பிள்ளைகள் வருங்க. காலமே பின்னேரம் 70 பிள்ளைகள். கூடுதலாக கடுமையான வருத்தக்கார பிள்ளைகள்லாம் பாரது கூட. அவைகள் 2-3 முறை உணர்ந்து காட்டி தங்களை தாங்கள் திருப்திப்படுத்தினது. இப்போ எந்த கிரந்தி எண்ணெய் அது வாங்கிட்டு வைக்க சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியாக்களுக்காக அந்த எண்ணெயை வைக்கிறார்கள். அதால சுகமடையுதுன்னு சொல்லி தாங்களாகவே முட்டு தொய்வு இதுகளுக்கு ஆகிய எண்ணெய்ன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறார்கள். இடம்பெயர்ந்த பிள்ளைகள் நோயாளர்கள் எல்லாரும் கனகாலமாக இங்கே வைத்தியம் செய்து மருந்தெடுத்த நீங்க உங்களோட மருந்து குடித்த பிள்ளைகள் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறாங்களே. அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி இன்னும் அவர்கள் இந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். தங்களோட பிள்ளைகளுக்கு பிற பிள்ளைகளுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். தினசரி வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். கூடுதலாக இடம்பெயர்ந்தவையெல்லாம் வெளியிலிருந்து என்னை பற்றி சுகத்தை பற்றி விசாரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். வந்தால் சிலர் சந்திப்பாங்க. வந்தால் அவளோட சில பரிசுகள் கொண்டு வந்து ஞாபகமான சில
ஞாபக பரிசுகள் கொண்டு வந்து தந்து சந்தோஷிச்சு போட்டு போவார்கள்.